இருந்தது. அந்த ஒரு நிலையை மாற்றியவர் தான் விஜயகாந்த். என்றால் சினிமாவை தாண்டி அரசியலுக்கு வருவது என்பது அந்த காலம் முடிந்து விட்டது, இனி அதை யாரும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ஜெயலலிதாவுக்கு பிறகு எல்லாம் முடிவு செய்த தருணத்தில் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் தான் விஜயகாந்த். அரசியலுக்கு சினிமாவில் எப்படி கோலோச்சினாரோ, சினிமாவில் எப்படி ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வலம் வந்தாரோ, அதே அளவுக்கு அரசியலும் அவர் மிகப்பெரிய ஒரு நாயகனாக வலம் வந்தார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்கு வங்கியை அவர் தக்க வைத்துக் கொண்டார். இப்படியாக அவர் அரசியலில் நுழைந்து சினிமாவை போலவே அரசியலிலும் தடம் பதித்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, தமிழகம் என்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுக தான் என்ற ஒரு நிலையை மாற்றக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முக்கிய நபராக அறியப்பட்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அரசியல், சினிமா என அனைத்து துறைகளிலும் கொடிக்கட்டி பறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர் தற்போது இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மிகப்பெரிய சோக நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. நேற்று காலை 6:10 மணிக்கு அவர் உயிரிழந்தார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான உடனேயே ஒட்டுமொத்தமாக அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த தனியார் மருத்துவமனை, அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய சாலை கிராமம், அவருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகம் என தேமுதிகவுடைய அந்த அலுவலகம் பயன்படு என அனைத்து இடங்களிலும் சாறை சாறையாக மக்கள் குவிய தொடங்கினார்கள். அவருடைய இல்லத்தில் உடல் வைக்கப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதுக்கு பிறகு அவருடைய உடலானது கொண்டு செல்லப்பட்டு தேமுதிகவுடைய அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்று காலை அவருடைய உடல் தீவிரத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் பிரபலங்கள், சினிமா துறை சேர்ந்தவர்கள் அவருடனான அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதே நிலையில் தற்போது நம்மோடு OPS ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் இது பற்றி நாம் பேசலாம். சார் வணக்கம். விஜயகாந்தை பொறுத்தவரையில சினிமா, அரசியல் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மாமனிதர், உதவி என்று வந்தவர்களுக்கு உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். அவருடைய இழப்பு என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அந்த சோகங்கள் என்ன, நினைவுகள் பகிர்ந்துக்குங்க சார். மிக சரியாக சொன்னீர்கள். ஒரு மாபெரும் இழப்பு, பேரிழப்பு என்று சொல்லுவார். இழப்பு என்பது வேறு, பேரிழப்பு என்பது வேறு. இங்கு பொறுத்தவரை பேரிழப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சிவப்பு மல்லியிலே தொடங்கி அவருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே, ஆனால் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க எப்படி ஒரு கூட்டம் கூடியதோ, புரட்சி தலைவர் அம்மாவை பார்க்க எப்படி மக்கள் திரண்டு வந்தார்களோ, அப்படி தானாக ஒரு கூட்டம் வரும் அவரை பார்ப்பதற்காக. கிராமங்களாகட்டும், நகரங்களாகட்டும், அந்த அளவிற்கு வளர்ந்து உயர்ந்து சிகரம் போல நின்றவர் அவர். சினிமா துறையிலாகட்டும், மக்களிடத்திலாகட்டும் ஒரு தனித்து ஒரு இயக்கத்தை கண்டு திராவிட இயக்கத்தினுடைய பெயரை அங்கே அதிலே பொருத்தி தொடர்ந்து பார்த்தீர்களே, ஆனால் முன்னேற்றமே அவருடைய வாழ்நாளில் பெரிதாக இருந்தது. எது எங்கள் கோட்டை என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் சொல்கின்ற கோட்டையெல்லாம் தகர்த்தெறிந்தார். தனியாக போய் நின்று ஒரு இடத்திலே நின்று வெற்றி பெறுகிறார், இன்னொரு தொகுதியிலும் போய் வெற்றி பெறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாதனைகளை செய்தவர், ஒரு முன்னாள் எதிர்கட்சி தலைவர், சினிமாவில் ஹீரோ என்றிருந்தவர். நீங்கள் குறிப்பிட்டது போல ஏழைகளுக்கு வாரி வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில். அதிலே கொஞ்சமும் குறைபாடு இல்லாமல் எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ செய்தார். சமீபத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம யூடியூப்ல போனா கூட உங்களுக்கு வரும். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து எல்லாத்தையும் பண்ணுவார். அப்ப சிவாஜி கணேசன் மறைவிலே அவர் அந்த வண்டியில நின்றுட்டே போவார். கூட போய் இருந்து அந்த அடக்கம் செய்கின்ற வரை அவ்வளவு மற்ற தலைவர்களுக்கு மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் நடிகராக மாத்திரம் அல்ல, என்ன சொல்லுவது என்பதே புரியவில்லை. மிகவும் ஒரு தலை சிறந்த ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம். ஆகவே அவரது துணைவியாருக்கும் நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். கேப்டன் என்கின்ற பெயர் இந்த மண்ணிலே நிச்சயமாக மறையாமல் மங்காமல் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். ஏகப்பட்ட ரசிகர்கள் சொல்லவே முடியாது உங்களுக்கு. அதாவது
கிராமங்கள்ல தான் வந்து ரொம்ப அதிகமான ரசிகர்கள் பார்க்க முடியும். வெறித்தனமா இருப்பான். நான் பார்த்திருக்கேன். அந்த பக்கம் அந்த பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், திருவண்ணாமலை இந்த பக்கம்லாம் இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர். நான் பெங்களூர் இருக்கப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ண வருவாங்க. எல்லாம் அவருடைய ரசிகர்லாம் இருப்பாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து விட்டோம். ஆகவே எங்களது வருத்தங்கள் எல்லாம் மிகவும் வேதனையாக இருந்தது. எங்களது ஒருங்கிணைப்பாளர் OPS அண்ணனோடு தொடர்ந்து சுற்றுப்பயணம் அத்தனையும் நாங்கள் ரத்து செய்து விட்டோம். இப்பொழுது சென்னை வந்திருக்கிறோம். அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக செல்லுகிறோம்.